கைஸ் உங்களுக்கு நான் இப்போ ஒரு வீடியோ வந்து பார்த்தோன்னா போடுறேன். என்னென்னா இப்போ ஓஎன்டி லாகின் இருக்கு இல்லைங்களா, அது நம்ம யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து கேபிள் ஆப்ரேட்டர் கான்டாக்ட் பண்ணி வாங்கினதுக்கப்புறம் அதில் நேட் கான்ஃபிகரேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற அந்த வீடியோ வந்து நான் போடுறேன். உங்கள் ரெஃபரன்ஸ்க்கு அது யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் அது வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஒன்ஸ் நேட் கான்ஃபிகரேஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்கு கேபிள் ஆப்ரேட்டர் கான்டாக்ட் பண்ணி ஓஎன்டி லாகின் வாங்கணும். நம்ம மோடம் இருக்கு இல்லைங்களா, அதோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு வாங்கிடணும். வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், யூஷுவலாக எப்பயும் போல் வந்து உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு ஐடி ஜிமெயில் ஐடி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் நியூ டேப் போயிட்டு அதோட ஐபி அட்ரஸ் டைப் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. 192.168.1.1 இதுதான் அதோட ஐபி அட்ரஸ். எல்லா டிவைஸ்க்கும் ஒரே மாதிரி தான் வரும். இதை கொடுத்துட்டு நீங்கள் ஜஸ்ட் என்டர் பண்ணிங்கன்னா போதும், இந்த மாதிரி வரும். சரிங்களா? இதில் யூசர் நேம் வந்து பார்த்தோன்னா அவங்க ப்ரொவைட் பண்ண யூசர் நேம் கொடுக்கணும். பாஸ்வேர்டு வந்து அவங்க சொன்ன பாஸ்வேர்டு வந்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி எனக்கு சேவில் இருக்கனால போட்டிருக்கேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை இங்கே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. தென் கேப்சா கேப்சா டைப் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணால் உங்கள் மாதிரி லாகின் ஆகிடும். லாகின் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், ஜஸ்ட் நீங்கள் நெட்வொர்க் அப்படிங்கிற டேப்புக்குள்ளே போயிட்டு நேட் கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு டிஃபால்ட்டாக உங்களுக்கு நேட் 4 இருக்கும். நீங்கள் இப்போ என்ன பண்ணால் நேட் 1 வச்சு அப்ளை சேஞ்சஸ் கொடுக்கணும். நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன், அதனால் தேவைப்படாது. அப்ளை சேஞ்சஸ் கொடுத்துனாவே போதும், ஜஸ்ட் மார்க் ஆகிக்கும். தென் நீங்கள் என்ன பண்ணணும்னா மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற டேப்பில் டிவைஸ் மேனேஜ் அப்படிங்கிறதுல போயிட்டு கமிட் அண்ட் ரீபூட் அப்படிங்கிறத கொடுத்திங்கன்னா போதும். என்ன ஆகும்னு சொன்னால், நேட் கான்ஃபிகரேஷன் வந்து பார்த்தோன்னா ஒன்ஸ் கான்ஃபிகரேஷன் வந்து பார்த்தோன்னா அந்த நேட்டுக்கு ஒன்று கேட்டகரிக்கு மாறிட்டு ரீபூட் ஆகிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெராக்கி ரவுட்டரோட அந்த கான்ஃபிகரேஷன் விபிஎன் இஷ்யூ இருக்கு இல்லைங்களா, ரிசால்வ் பண்ணுறதுக்கு போவீங்க. இப்போ ஆக்சஸ் வந்து பார்த்தோன்னா மல்டிபிள் ஆக்சஸ்க்கு ரெடி ஆகிடும். சரிங்களா? இப்படி தான் வந்து பார்த்தோன்னா நேட் கான்ஃபிகரேஷன் மாற்றணும். அதுக்கப்புறம் நீங்கள் லாக் அவுட் பண்ணிட்டீங்கன்னா போதும். அதுவே லாக் அவுட் ஆகி வந்துடும். கமிட் அண்ட் ரீபூட் கொடுத்தீங்கன்னா லாக் அவுட் ஆகி வந்துடுங்க.